சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் எல்லாரும் கொண்டாடினாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் சங் பரிவார் எப்போதுமே ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க முயல்கிறது. வரலாறுகள் என்று இவர்கள் இன்றைக்கு புனைந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அது கேள்விக்குள்ளாக்கப்படும். எனவே தான் ஆர்எஸ்எஸ் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அயோத்தியில் கிடைச்சாலும் அவங்க அதை நிராகரிக்க ஆரம்பிப்பாங்க. கடந்த காலத்தில் வடக்கு தெற்குங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படலை. ஆனால் எப்போ அது பேசப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் வேத நாகரிகம்தான் அதுதான் நாகரிகம் என்று சங் பரிவார் முன்னிறுத்துகிற போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. இதுவரை கீழடியில் கிடைச்சிருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தது மாதிரி தெரியலை என்கிற போது இதுதான் நாகரிகம். ஸோ இது நேர் எதிர் என்கிற காரணத்தினால அவங்கள ரொம்ப பதட்டப்பட வச்சிருக்கு. என் நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஆதாரமற்ற நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளாக தான். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா. கீழடி அகழாய்வு, அதோடைய ஆய்வு எந்த அளவுக்கு தமிழருக்கும் தமிழ்நாட்டுடைய தொன்மைக்கும் முக்கியமான ஒன்று? முதல்ல இல்லை, நான் அதாவது வடக்கிலிருந்து வரலாறு எழுதப்படுகிறது, தெற்கிலிருந்து வரலாறு எழுதப்பட வேண்டும் என்பதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலிருந்து வரலாறு எழுதப்பட வேண்டும். அதானே? அப்போ தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று சொல்கிற போது, இது ஆரம்பத்தில் யாரும் தெற்கிலிருந்து வரலாறு எழுதப்பட வேண்டும்னு சொல்லலை. எப்போ இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா, தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்பதே நீங்கள் கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒன்று தொல்லியல் ஆய்வுகள், 2 இலக்கியங்கள், 3 கல்வெட்டுகள். இந்த 3இன் அடிப்படையில் நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தையது அல்லது சமகாலத்தது கீழடி நாகரிகம் என்கிற முடிவுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிறதுக்குள்ளே நான் வரல, இதுக்கு முன்னால். அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் என்பதே அது திராவிட நாகரிகம்தான் என்பதை பலரும் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பின்னணியில் தான் வரலாறு வடக்கிலிருந்து எழுதக்கூடாது, தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்கிற பிரச்சனை வருது. எனவே நான் தெற்க இருக்கிறதுனால தெற்க இருந்து எழுதணுங்கிறது இல்லை. இயல்பாகவே இந்த 3 ஆதாரங்கள், 1 இலக்கியம், 2 தொல்லியல், 3 கல்வெட்டுக்கள், இந்த 3இன் அடிப்படையிலும் நீங்கள் இந்த நாகரிகம், அதுக்காக உலகின் பல பகுதிகளில் நாகரிகம் இல்லாத, நாகரிகம் வளராத பகுதிகளை நம்ம குறைச்சி மதிப்பிடுறதில்லை. ஆனால் உண்மையை சொல்லுகிற போது நீங்கள் அதில் வடக்கா தெற்கான்னு பார்க்க வேண்டியதில்லை. எனவே நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் எல்லாரும் கொண்டாடினாங்க. ஏன்னா அது இந்தியாவினுடைய நாகரிகம் என்கிற முறையில். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் சங் பரிவார் எப்போதுமே ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க முயல்கிறது. இருக்க ஒற்றை கலாச்சாரம், உருவாக்க நினைக்கிற ஒற்றை கலாச்சாரம் அவங்க உருவாக்க நினைக்கிறது. இயல்பாகவே பன்மைத்துவம் என்பது இயல்பானது, இயற்கையானது. ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை. ஜனநாயகம் என்பதனுடைய அடிப்படையே எங்கிருந்து வருது? கருத்து வேறுபாடுகளை அங்கீகரிப்பதிலிருந்து தான் வருது. எனவே இப்போது தமிழ்நாடு மாதிரி நீங்கள் சில மாநிலங்கள் பகுத்தறிவை முன்வைத்து வருகிற போது அது முன்னோக்கி போய்கிட்டே இருக்கு. அப்போ போகிற காலத்தில் தான் கடந்த காலத்தில் வடக்கு தெற்குங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படலை. ஆனால் எப்போ அது பேசப்படுகிறது
என்று சொன்னால் நீங்கள் வந்து வேத நாகரிகம்தான் முந்தையது என்று சொல்கிறது கூட இல்லை, சிறந்தது என்பது கூட சொல்கிறது இல்லை, அதுதான் நாகரிகம் என்று சங் பரிவார் முன்னிறுத்துகிற போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. அப்படி முன்னிறுத்துறத நான் ஒன்றும் தப்புன்னு நினைக்கல. ஆனால் அதற்கு வரலாற்று ஆதாரங்கள், தொல்லியல் ஆதாரங்கள், அதே போல் நீங்கள் வந்து இலக்கிய ஆதாரங்கள், கல்வெட்டுகள் இருக்கிற பின்னணியில் அது பிரச்சனை இல்லை. ஆனால் வெறும் புராணங்களையும் இதிகாசங்களையும் உங்களுடைய கற்பனைகளையும் முன்வைத்து எழுதுகிற போது அது பிரச்சனையாகும். எனவே இதை ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் சங் பரிவார் தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நாகரிகம். நீங்கள் இப்போது அஃப்கோர்ஸ் பல இடங்களில் நாகரிகம் ஒரு இடத்துல தோன்றி இருக்கும், இன்னொரு இடத்துல அதை விட ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் மட்டும் இருந்த அமெரிக்கா, பிறகு ஆங்கிலேயர்கள் குடியேறிய அமெரிக்கா, மார்க்ஸே என்ன, மார்க்ஸும் ஏங்கல்ஸும் அவங்களுடைய 1847 எழுதின கம்யூனிஸ்ட் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் இங்கிலாந்தை குடியேற்ற நாடாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணிடும் என்று அவங்க எழுதுகிறாங்க. முதல் முன்னுரையிலேயே அது இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஸோ அது தொழில்நுட்பத்தில் அல்லது பல்வேறு துறைகளில் அமெரிக்கா ரொம்ப வேகமாக முன்னேறிச்சு. நீங்கள் இங்கே எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும். அதாவது எங்கள் ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமானமாவதே இல்லை என்று சொன்ன காலம் போய் அமெரிக்கா உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துவதற்கான காலம் வந்திருக்கு. எனவே இது வரலாற்றில் மாறி வரும். இப்போ நாம் பேசுகிறது வரலாறு என்று பேசுகிற போது, வரலாற்றில் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் வாணிபம் சிறந்திருந்திருக்கு, இலக்கியம் சிறந்திருந்திருக்கு, சாதாரண மக்களும் கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்புறம் நகர நாகரிகத்தை கட்டமைப்போடு, அப்புறம் வந்து நீங்கள் இதை தாண்டி அவங்க வந்து இரும்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க என்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்ட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முந்தோன்று மூத்து பிறந்த குடி என்பது வெறும் பெருமை வாய்ப்பட்டதாக, ஒரு தன்னை பற்றி புகழ்வதாக இருந்ததை நிரூபிக்கிறது மாதிரியான விஷயங்கள் இந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பின்னணியில் தான் நீங்கள் கீழடி முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே வரலாற்றை எப்போதும் எழுதுகிற போது சயின்ஸுக்கும் முடிவு கிடையாது. நீங்கள் வந்து நியூட்டனுடைய தோல் மீது இருந்து தான் ஐன்ஸ்டீன் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நியூட்டனை நிராகரிக்க முடியாது. அது மாதிரி வரலாறுகளை எழுதுகிற போது இன்னைக்கு வர தெரிஞ்சிருக்குது. ரொம்ப தொன்மையான வரலாறுகளை பற்றி எழுதுகிற போது, ரொம்ப முன்னால் எழுதுகிற போது உங்கள் கண் முன்னால் தெரிஞ்சது ஒன்றா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வெட்டு மூலமாகவோ அல்லது தொல்லியல் துறை மூலமாகவோ நீங்கள் வந்து பானை ஓடுகளில் எழுதி இருந்தார்கள், பெயர்களை எழுதி இருந்தார்கள், சுடு மண்ணை பயன்படுத்தினார்கள் என்று வருகிற போது இது உங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேணால் வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம், தெரியாது. இந்த பின்னணியில் தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த முக்கியத்துவம் வருகிற போது இன்னைக்கு வர இந்த பகுதியில் வழிபாடுகள் குறித்தான எந்த விஷயத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியலை இன்னைக்கு வரைக்கும். ஒருவேளை நாளைக்கு இருக்கலாம், அதுக்கும் தயாராக இருக்கும். அது பெரியார் சொன்ன மாதிரி தான், கடவுள் இல்லைன்றீங்களே, கடவுள் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, ஏற்றுக்கிட்டு போகிறேன், கடவுள் இருக்காருங்கிறத ஒத்துக்கிட்டு போகிறேன். ஸோ நாளைக்கு அது இருந்ததுன்னா எஸ், தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று இருந்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ இன்னைக்கு வர வந்திருக்கிறதுல இது பிரதானமானது. இதை எழுதுவதில் அவர்களுக்கு என்ன சிரமம் வருது அப்படின்னு சொன்னால், புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறுகள் என்று இவர்கள் இன்றைக்கு புனைந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அது கேள்விக்குள்ளாக்கப்படும். எனவே தான் ஆர்எஸ்எஸ் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ இது தமிழர்களுக்கு எதிரானது. தமிழர்களுக்கு எதிரானது கிடையாது.
இதே மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அயோத்தியில் கிடைச்சாலும் அவங்க அதை நிராகரிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இது கிடைச்சாலும் அதை நிராகரிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எது சுடுமண் பாத்திரங்கள் பேர் எழுதி வச்சிருந்தது இதெல்லாம் கிடைச்சதுன்னா அங்கேயும் நிராகரிப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே எதை கூட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது உங்களுக்கு அப்பாற்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இவர்கள்லாம் இருந்தார்கள். நீங்கள் அதுதானே, நீங்கள் 4 வர்ணம் என்பதே என்றது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சபிக்கப்பட்டவர்களுமான மனிதர்கள் என்று தானே பிறப்பின் அடிப்படையில் அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தானே அர்த்தம். ஸோ அதுக்கு எதிராக இது சேர்ந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இதுவரை கீழடியில் கிடைச்சிருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தது மாதிரி தெரியலை என்கிற போது இதுதான் நாகரிகம். நாகரிகம் நீங்கள் சொன்னால் கூட சிந்து சமவெளியோ அல்லது கீழடியோ அல்லது ஆதிச்சநல்லூரோ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக சரஸ்வதி நாகரிகம் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது நேர் எதிர் என்கிற காரணத்தினால அவங்கள ரொம்ப பதட்டப்பட வச்சிருக்கு. அந்த காரணத்தினால தான். ஆனால் அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பண்ணுறதில்ல, அவங்க தெரிஞ்சு தான் இதை பண்ணுறாங்க. அதனால தான் அமர்நாத் ராமகிருஷ்ணனை இதை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க, ஃபண்டு கொடுக்குறத நிறுத்துகிறாங்க, வேற ஒருத்தரை போடுறாங்க, அமர்நாத் ராமகிருஷ்ணாவை மாற்றுறாங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ண பிறகும் அவரை எழுத விட மாட்டேன்றாங்க. எழுதின பிறகும் திருத்தி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. திருத்தி எழுதுங்கன்னு சொன்ன பிறகு நான் இதில் எல்லாம் சரி பார்த்துட்டேன், திருத்தி எழுதுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்ன பிறகும் கூட அதை ஒன்றும் செய்ய முடியல, அந்த உண்மையை ஒன்றும் செய்ய முடியலைன்னா கூட அந்த உண்மையை சொன்னதற்காக அமர்நாத் ராமகிருஷ்ணாவை இப்போ நொய்டாவுக்கு மாற்றணும் முடிவு பண்ணுறாங்க. எனவே அவர்கள் முழுமையாக இந்த நாகரிகத்தின் தொன்மை இதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அவங்க இவ்வளவு பதட்டமடைகிறாங்க. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு போராட்டத்தை கண்டனமாக தெரிவிக்கிறோம் இல்லையா? இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ன விளைவு ஏற்படும்? இல்லை இது 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 சார்ந்தது மட்டும் இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நேற்று திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு மதுரையில், மாணவர் திமுக மாணவரணி. அதே போல் பல்வேறு தரப்பிலும் இது சம்பந்தமாக அமைப்புகளும் பண்ணியிருக்காங்க, பேசுகிறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், வரலாறை ஒத்துக்கோ, உண்மையை ஒத்துக்கோ, அறிவியலை ஒத்துக்கோ. அதாவது தமிழர்கள் தலை சிறந்தவர்கள், நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் முன்னில இருந்தது, நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சண்டை போடல. ஆனால் அதுதானே உண்மை. அது உண்மை இல்லை. கீழடியில் தொல்லியல், நீங்கள் இலக்கியம், கல்வெட்டுக்கள், அதே போல் இப்போ நவீன தொழில்நுட்பத்தை வச்சு அதை இதெல்லாம் சரிதான் என்று சொன்னது, இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒத்துக்கணும்னு சொல்கிறோமே தவிர, நான் நினைக்கிறேன் நாங்கள் தான் நாகரிகமானவர்கள் எனவே ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல. நாளைக்கே இதே போல் ஒரு விஷயம் குஜராத்தில் கிடச்சி அது தமிழ்நாட்டை விட தொன்மையானதாக இருந்தால் இவங்க எல்லாருமே சேர்ந்து, நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லுவோம், அதுதான் தொன்மையானதுன்னு சொல்லுவோம். ஸோ தொன்மையை தொன்மையானதுன்னு சொல்லுங்கள், பெருமையை பெருமை என்று சொல்லுங்கள், கற்பனையில் வாழாதீர்கள், அது சரியல்ல என்பதுதான். அதில் இந்த மீண்டும் கேட்குற கேள்வி, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முழக்கம் என்ன மனநிலையை ஏற்படுத்தும், என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றிய அரசு? அமர்நாத்தவர்கள் சொல்லி கேட்காதவங்க நம்ம இது பண்ணால் கேட்டுருவாங்களா? இல்லை, இது மக்கள்கிட்ட சொல்கிறதா. அவங்களுக்கு ஒன்றும் அவங்க இதெல்லாம் திருந்திடுவாங்க அப்படின்னு நினச்சலாம். ஒரு படத்தில் இந்தவர் சொல்லுவார்ல, சிவகார்த்திகேயன் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் திருந்திடுவோமா, நம்ம என்ன திண்டுக்கலுக்காக கலெக்டராக போகிறோன்னு அவர் ஏதோ சொல்லுவார், ஒரு வாசனம் வரும். அவங்க திருந்தவே மாட்டாங்க. திருந்துறது என்னன்னா தெரியாத காரணத்தினால் நடப்பது. அவர்கள் தெரிந்தே தான் இதை செய்கிறார்கள். அவங்க புரிஞ்சு தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதையெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு தள்ளி போட முடியும்? எனவே இது சமூகத்துக்கு நம்ம சொல்கிறோம், மக்களுக்கிடம் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இவங்க எப்படி புத்தகங்களை திருத்துறாங்க, எப்படி வரலாற்றை மாற்றுகிறார்கள், எப்படி ஐசிஹெச்ஆரை
இவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்க, எப்படி பல்வேறு விதமான ஆய்வு அமைப்புகளில் இவங்க ஆளை கொண்டு போய் அங்கே வச்சு நிறுவுறாங்க. அதானே ஆனந்திபென் பட்டேலோட இது விமானத்தை அந்த காலத்திலே நாங்கள் அது இருக்குது பார்த்தீங்களா, விமானத்தை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், அறுவை சிகிச்சையை நாங்கள் வந்து அப்போயே கண்டுபிடிச்சோம். அப்படி நம்ம அடம்பிடிக்கலை. வரலாறு, அறிவியல், அறிவியலோடு ஒத்துப்போகிற இலக்கியம், இலக்கியத்தோடு ஒத்துப்போகிற நீங்கள் வந்து கண்டுபிடித்திருக்கக்கூடிய பொருட்கள், இவற்றின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது தானே தவிர நான் நம்புகிறேன் அதனால் நீ அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலை. இந்த விவாதங்களின் ஊடாக மக்களிடம் வந்து உறுதியாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு அறிவியல் மனப்பான்மையை உருவாக்கும். இப்போ நீங்கள் அயோத்தியில் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போக முடியாது. நம்பிக்கை வந்து எதுலேயுமே நம்பிக்கை இருக்குது. அந்த நீங்கள் நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஆதாரமற்ற நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளாகத்தான் இருக்கும். நன்றி தோழர். நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.